வணக்கம் நண்பர்களே, உங்கள் சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நடவு நடுறதை பற்றி பார்ப்போம் வாங்க. அவர் விவசாயி வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மாண்டனாம்பட்டி ஒரு ஊர். அவர் 4 ஏக்கர் நடவு நட சொன்னார். இப்போ வரப்பு வெட்டுறா பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம வந்து முக்கியம் வரப்பு வெட்டுறது தான் முக்கியம். நம்ம தோட்டத்தை வந்து வயலை வந்து அருமையாக நம்ம வரப்பு வெட்டினா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப விவசாயமும் நல்லாவும் இருக்கும். வரப்பு வெட்டுறா பாருங்கள். வரப்பு வெட்டி அணைச்சி அப்புறம் கழிச்சிடுவாங்க. கோ 59 இந்த நெல். இந்த நாற்று பாவி 35 நாளாச்சு. 35 நாளாச்சு. இப்போ நாற்று பதிட்டு இருக்கா பாருங்கள். நம்ம நட முன்ன ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து எரு போட்டணும். ஒரு ஏக்கருக்கு ஒரு ட்ரிப்புனாலும் நம்ம வந்து எரு போட்டால் தான் நடவு நல்லா வரும். எந்த பயிர் தான் சரி, நடவு இருந்தாலும் சரி, பாக்கி மற்ற பயிர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எரு போட்டணும். எரு போட்டால் தான் நல்லா வரும். நாற்று பறித்து பார்த்தேன், நல்ல வேர் இருக்குது, சரியான வேர். அதனால் நடவு நல்லா வரும். இப்போக்கு வந்து கூலி அதிகமாகிடுச்சு. அதனால சில விவசாயிகள் வந்து அதிகமாக இந்த இவர் வந்து ஆள் விட்டு நம்ம நாற்று பறித்து நடுவோம் அப்படின்னு இவர் நம்மகிட்ட கேட்டார். சரி நம்ம நடுங்க, இது நம்ம நடுவு நல்லா வரும். நாற்று எல்லா தோடையும் இப்போ வந்து இந்த மாதிரி பறித்து நடுறது நடவு அருமையாக வரும். ஏன்னாக்கா மிஷினு நம்ம நடுறது வந்து ஒரு பயிர் வந்து நம்ம ஆள் விட்டு நடுறது தான் நம்ம நடவு நல்லா வரும். அதை பார்த்துக்குங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா முக்கியமாக உழவு நல்லா இருக்கணும். உழவு நல்லா தான் பயிர் நல்லா இருக்கும். உழவு வந்து நம்ம 2 ஓட்டுக்கு 3 ஓட்டாக ஓட்டினாலும் பரவாயில்ல, அப்போ தான் நடவு நல்லா வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்குறோங்க. நல்லா வேர் ஓடும். இந்த உழவு ஓட்டுறா பாருங்கள். இந்த உழவு 3வது ஒற்றை மணி அடிச்சுக்காரு. முதல்ல ஒரு ட்ரிப்பு ஓட்டிட்டு அப்புறம் 4 செண்டு ஒரு அடி அடிச்சுக்காரு. இப்போ நடவுக்கு வந்து 2 அடி அடிச்சு 2 ஓட்டு ஓட்டுறாரு. அது மாதிரி உழவு நல்லா ஓடிக்குங்க. நடவு வந்து ஆழ்த்து நடப்படுறாங்க. நடுறா பாருங்கள். ரொம்பவும் எட்டி இல்லாமல் ரொம்பவும் கிட்ட இல்லாமல் நடுறா பாருங்கள். ஒரு அளவுக்கு மரம் கட்டு நடுறா பார்த்து இன்னைக்கு நல்லபடியாக நடுறாங்க. இந்த மாதிரி நடவு நட்டாலே போதும். நம்ம நல்ல மகசூல் எடுக்கிறனாக்க நடவு கிட்ட இருக்கணும். கிட்ட இருந்தால் தான் பயிர் அடைச்சா தான் நமக்கு வந்து களைகள் அதிகமாக வராது. ரொம்ப எட்டி விழுந்தோம்னாக்கா களைகள் அதிகமாக வரும். பத்தி போட்டு நடுங்க. சில இடங்களில் பத்தி போடாமல் நடுறாங்க. அது உரம் போடுறதுக்கு பிரச்சனையாக இருக்கும். நம்ம அடுத்து களைக்கொல்லி போடுறது, 3 நாள் களைக்கொல்லி போடுறது, அடுத்து வந்து அடி உரம் போடுறது, அது ரெண்டையும் உங்களுக்கு வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாய்ஸ் சுமாராக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சங்கர்.